செம்ம டேஸ்டியான குலாப் ஜாமுன் தான் பண்ண போறோம். இந்த குலாப் ஜாமுன் டேஸ்டியா மட்டும் இல்லாம ஹெல்தியாவும் இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா வாங்க. இந்த ஹெல்தியான குலாப் ஜாமுன் நம்ம சக்கரவள்ளி கிழங்குல தான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். நான் ஒரு 5 சக்கரவள்ளி கிழங்கு நான் எடுத்திருக்கேன். அதை நம்ம ஸ்டீம் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு நல்லா சாஃப்ட் ஆகணும். இந்த மாதிரி செக் பண்ணி எடுத்துக்கோங்க. சாஃப்ட் ஆனோடனே எடுத்து தோலை உரிச்சிட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்ப நம்ம சக்கரவள்ளி கிழங்குல பால் பவுடர் நம்ம சேர்த்துக்கலாம். லேசா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். லேசானா ரொம்ப லேசா நம்ம இவ்வளவு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமா நம்ம கோவா சேர்த்துக்கலாம். கோவா ஒண்ணு இனிப்பா இருக்கும், ஒண்ணு இனிப்பு இல்லாத ஸ்வீட் செய்யறதுக்குன்னே இருக்கும்ல, அந்த கோவா நான் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கிட்டேன். நல்லா பாத்தீங்கன்னா பால் பவுடர் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு நம்ம எடுத்துக்கலாம். டோ பாத்தீங்கன்னா சாஃப்டா இருக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் நாம ஒரு சின்ன சின்ன உருண்டையா இந்த சைஸ்ல நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கடாயில ஆயில சேர்த்துக்கலாம். கடாயில ஆயில் சூடாகிற வரைக்கும் நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். 1.5 கப்பு சர்க்கரைக்கு 1.5 கப்பு நான் தண்ணியை நான் சேர்த்திருக்கேன். சக்கரை பாகை ஒரு சைட்ல வச்சுட்டு ஒரு சைட்ல ஜாமுன் எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் மீடியம் ஹீட்டா இருக்கணும். ஜாமுன் இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆனோடனே நம்ம எடுத்துடலாம். சக்கரை பாகுல குங்குமப்பூ 2 ஏலக்காய் நல்லா சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு கடைசியா குலாப் ஜாமுன்ல நம்ம சேர்த்தோம்னா செம்ம டேஸ்டியான குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 4 மணி நேரம் ஊற விட்டு சாப்பிடுங்க. செம்ம டேஸ்டியா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.